ஹலோ ஆல். ஃப்ரைடே எனக்கு மார்னிங் 10 o'clock ஷிஃப்ட்டு. ஸோ 7 o'clockலாம் ஒர்க் முடிஞ்சிருச்சு. டிமார்ட் நியர்லி 3 months ஆகுது போய். வீட்டில் எல்லாமே மளிகை சாமான் பழசாயிடுச்சு. ஸோ டிமார்ட் ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். அங்கே போனாலே கிருஷ்ணாவுக்கு வேலை கொடுக்குறது, க்யூவில் நிற்கிறது, அப்புறமா இந்த லூஸில் எடுக்கிற ஐட்டம்ஸாக பில் போடுறது. அவரும் கரெக்டாக சொன்ன மாதிரியே பண்ணி வச்சுருவார். நான் வந்துட்டு கிச்சன் ஐட்டம்ஸ் ஏதாவது வாங்கணுன்னா அதுக்கப்புறமா பேக்டு ஐட்டம்ஸ் எல்லாமே அந்த டிபார்ட்மெண்ட் நான் எடுத்துப்பேன். இந்த முறை வெள்ளச்சேரியில் இருக்க டிமார்ட் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு பேட் ஐடியா. மந்த் ஸ்டார்டிங்கில் இருக்க ஃபஸ்ட்டு வீக்கெண்ட் போயிட்டோம். சரியான கூட்டம். அப்புறம் அந்த ஷாப்பிங்கை முடிச்சுட்டு வர வழியில் நாங்கள் தேவுக்கு கார் வாங்கலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தோம். சரி பார்த்துட்டு வந்துடலாம், அதுவும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 கடைக்கு போனோம். ப்ரைஸ் வந்துட்டு கம்பேர் பண்ணிவிட்டு, அதுவும் இந்த கிருஷ்ணா வந்துட்டு ஏதாவது ஒரு பொருள் வாங்கினாலே ஒரே கடையில் வாங்க மாட்டார். நான்லாம் ஷாப்பிங் ஜஸ்ட் 2 minutes முடிச்சிடும். போனேன்னா பிடிச்சதா எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஆனால் அவர் ப்ரைஸ் கம்பேர் பண்ணி எல்லாம் பார்த்து 4-5 கடை ஏறி இறங்கி வாங்குவார். அந்த மாதிரி அந்த ஏரியாவில் இருக்க 2-3 கடைக்கு போயிட்டு செக் பண்ணிவிட்டு சரி எதுன்ட்டு வீட்டுக்கு போய் டிசைட் பண்ணிட்டு சாட்டர்டே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சாட்டர்டே டிஃபனுக்கு வந்து கார கொழுக்கட்டை மாதிரி ஒன்று ட்ரை பண்ணியிருந்தேன். சுமாராக வந்துருந்துச்சு. அதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறது. ஸோ ஓகேன்ட்டாச்சு. இது வந்துட்டு நார்மல் ரவா இல்லாமல் அரிசி ரவா தான் இருந்துச்சு. நார்மல் ரவானா கிச்சடியே செஞ்சு முடிச்சிட்ருப்பேன். இந்த அரிசி ரவாவில் வந்துட்டு சரி கிச்சடி வேண்டாம், வேறு மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. அவரும் எதுவும் சொல்லலை, சாப்பிட்டாரு. அந்த கொழுக்கட்டை அப்புறமா அதுக்கு தொட்டுக்க ஊறுகாய், எக்கு எல்லாமே கொடுத்துட்டு அந்த டிஃபன் முடித்த கையோட லஞ்சையும் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தால் தான் வச்சுருந்தேன். ஏதாவது ப்ரோட்டீன் இன்டேக் கண்டிப்பாக அதிகமாக இருக்கிற ஃபுட் தான் இப்போலாம் சூஸ் பண்ணுறது. ஸோ தால் வச்சுட்டு சைடிஷ்க்கு வந்து ஃபிஷ் வாங்கிட்டு வந்தாங்க காலையிலே போயிட்டு. ஸோ அந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மிக்ஸி வேறு ஓடவே இல்லை. முந்தா நாள் வந்துட்டு ரிப்பேர் ஆகிடுச்சு. அதனால் சரி ஓகே ஜூஸ் அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸே எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு ஃப்ரூட்ஸ் கொடுத்தாச்சு. ஃபீனிக்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதுவும் போயிருந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு வெளியே போயின்னு சொல்லிட்டு அவளும் ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லியிருந்தா. ஸோ குக்கிங்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்கு வந்துட்டு கார்னும் பாயில் பண்ணி பேக் பண்ணிட்டேன் கிருஷ்ணாவுக்கு. ஸோ தால் அப்புறமா ஃபிஷ் ஃப்ரை, மிட் ஸ்நாக்கு வந்து காலையில் ஃப்ரூட்ஸு, ஈவினிங் வந்துட்டு கார்ன். அதுக்கப்புறமா ஜூஸ் எதுவும் கொடுக்க முடியல. ஸோ எக்ஸ்ட்ரா ஃப்ரூட்ஸே கொடுத்துட்டேன். அப்புறம் அது வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஃபீனிக்ஸ் கிளம்பி போயாச்சு ஷாப்பிங்க்கு. ஃபீனிக்ஸில் வந்துட்டு ஆர்எம்கேவி இருக்குது. ஃபஸ்ட் டைம் நாங்கள் போகிறோம். எப்போ சாரீஸ் எடுக்கணுனாலுமே டி நகரில் இருக்க ஆர்எம்கேவி தான் போயிட்டு அங்கே எடுத்துகிட்டு வந்துடுவோம். பட் இந்த முறை ஃபீனிக்ஸில் இருக்கிறதால சரி அங்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ போயிட்டு அங்கேயே எங்கள் ஷாப்பிங்கை முடிச்சாச்சு. ப்ரைடல் லெஹங்காலாம் சூப்பராக வச்சுருந்தாங்க. ஒரு 8,000 to 10,000 ரேஞ்ச்லேயே நல்ல டெக்கரேட்டிவாக நல்லா ஹெவி ஒர்க் வச்சு சூப்பராக இருந்துச்சு. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது மேரேஜ்லாம் இருந்துச்சுன்னா அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்ஸ். ஏன்னா நானே இதெல்லாம் இங்கே இருக்குமா அப்படின்னு நினச்சிட்டு சும்மா போய் பார்த்துட்டு மட்டும் வரலாம் அப்படின்ட்டு போய் பார்த்தது தான். பட் ஷாப்பிங்கே ஃபுல்லாக அங்கேயே முடிச்சுட்டு வந்துட்டோம். அங்கே ஷாப்பிங்லாம் முடித்ததுக்கப்புறமா வெளியே வந்தால் ஒரே கூட்டம். எல்லாம் கூட்டமாக நின்று வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க ரெடியாக இருந்தாங்க. என்னடா இது ஏதோ இவ்வளோ கூட்டமாக இருக்கே அப்படின்னு பார்த்து அப்படியே கூட்டத்தெல்லாம் விலகிட்டு நாங்களும் போயிட்டு ஒரு இடத்த பிடிச்சி நின்றுக்கிட்டா பார்த்தா தாப்ஸி வந்திருந்தாங்க ஃபீனிக்ஸ்க்கு. ஸோ அது சரி எதுக்கு விடணும், நம்மளும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நின்றுட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தோம். அப்போ தான் ஒன்று யோசித்தேன், ஒரு செலிப்ரிட்டியாக இருந்தால் எவ்வளோ கஷ்டம் போல் அப்படின்ட்டு. அவங்க ஜஸ்ட் அந்த கார்க்குள்ளே இறங்கி ஒரு வேலையாக வந்திருப்பாங்க போல். அதுக்கு நடுவில் அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ், ஃபோட்டோஸ் இது அதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்குள்ளே போகிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும் போல். சில நேரம் ஓகே, சில நேரம் பட் கடுப்பாக தான் இருக்கும் போல் அவங்க லைஃப்லாம். அவங்கள பார்த்து முடிச்சுட்டு ஃபீனிக்ஸ் வெளியவே ஒரு டீ ஷாப் இருக்கும், ஜூஸ் ஷாப் மாதிரி. அங்கே போயிட்டு ஈவினிங் ஆனதால் கண்டிப்பாக டீ தேவை அப்படின்னு சொல்லி டீ அப்புறம் என்னுடைய ஃபேவரட் பட்டர் பிஸ்கெட், இந்த காம்பினேஷனே அல்டிமேட்டாக இருக்கும். குடிச்சிட்டு கிருஷ்ணாக்கு ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஸோ அவர் வந்துட்டு கார் வாங்கலாம்னு சொல்லி வெள்ளச்சேரியில் இருக்க சல்மா எக்ஸ்போர்ட்ஸ் தான் போயிருந்தோம். 2-3 கடை பார்த்தோன்னு சொல்ல வந்தியா, அதில் இந்த கடை தான் ரீசனபிளாக இருந்துச்சு அண்ட் சூப்பராக நிறைய ப்ராடக்ட்ஸும் வச்சுருந்தாங்க.
ஃபர்ஸ்ட் அவங்க ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுக்கலாம். நம்ம போயிட்டு கேட்டதுனே சும்மா ஏனோ தானோன்னு இல்லாமல் அவங்கக்கிட்ட இருக்க எல்லா வெரைட்டிஸுமே காட்டி என்னென்ன டிஃப்ரென்ஸ்னு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுலேயே கொஞ்சம் ரொம்பவே பிடிச்சி போச்சு. பரவாயில்ல இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் மற்ற 2 கடையை பார்த்ததில் அவங்க பாட்டுக்கு சும்மா டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க, நம்ம கூப்பிட்டா சேல்ஸ்மேன் வருவாங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த கடையில் ஃபுல்லாக சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இங்கேயே வாங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு நாங்கள் திரும்ப அங்கே போயிட்டு கன்ஃபியூஷன், ஏன்னா நிறைய மாடல்ஸ் இருந்துச்சு. ஸோ எது வாங்குறதுன்னு ஒரே குழப்பம். தேவ்க்கு கார்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அவருக்கு பிடிச்ச மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக இந்த ப்ளூ கலர் கார் தான் வாங்கியிருக்கோம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு அந்த கடையில் நீங்கள் போய் கார் இல்லை பைக்ஸ் வாங்கினீங்கன்னா நிறைய சூப்பர் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க. 8,000 பைக் வேலிட். நம்ம ஃபாலோவர்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோட ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் நம்ம பேஜோடைய ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் அந்த கடைக்கு போயிட்டு காமிச்சிங்கன்னா 4,000 கொடுப்பாங்க. நிறைய பைக்ஸ், கேர்ள்ஸ்க்கு, குழந்தைங்களுக்கு சைக்கிள், பைக்கு, காருன்னு சூப்பர் வெரைட்டிஸாக எல்லா ஐட்டமே ஒரே கடையில் இருக்குது. அண்ட் டெலிவரி பார்த்திங்கன்னா உடனே பண்ணி கொடுத்துருவாங்க. நாங்கள் முன்னாடி நாள் போனோம், அன்றைக்கே டெலிவரி எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. பட் நாங்கள் தான் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் டே போயிட்டு புக் பண்ணோம். அப்போ தான் போயிட்டு இந்த கார் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அவங்க குடவுன் வரைக்கும் கொண்டு போயிட்டு எல்லா மாடலுமே காட்டினாங்க. அங்கே போயிட்டு இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இந்த ப்ளூ கார் வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டோம். அப்பயே அவங்க ஃபிட் பண்ணிவிட்டு நாங்கள் எடுத்துகிட்டும் வந்தாச்சு. இவங்க ஹோல்சேல் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணணுன்னு ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த இடத்த ப்ரிஃபர் பண்ணுங்கள். வாங்கிட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. கிருஷ்ணா வந்துட்டு அவருடைய கொலீகோடைய மேரேஜ்ன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிட்டார். 10 மணி நேரம். நான் கூட இவ்வளோ நேரம்லாம் கண்ணாடி முன்னாடி நிற்க மாட்டேன். இந்த மனுஷன் அவ்வளோ நேரம் கண்ணாடி முன்னாடி நிற்பார் கிளம்புறதுக்கு முன்னாடி. ஸோ கிளம்பிட்டு அவருக்கு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்ததுமே அரௌண்ட் ஒரு 10:30 போல் நாங்கள் கிளம்பி மாமியார் வீட்டுக்கு போயிட்டோம். போயிட்டு தேவுக்கு அந்த காரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடிலாம் நமக்கு என்ன கிஃப்ட் பண்ணும் குழந்தைங்களுக்குன்னு தெரியாமல் ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்கும். இப்போல்லாம் நிறைய கார்ஸ், பைக்ஸ்னு சூப்பர் ஐட்டம்ஸாக வந்திருக்கு. ஸோ உங்களுடைய குழந்தை இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுடைய குழந்தை யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்துட்டு கிஃப்ட் பண்ணுங்கள். குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. நிறைய குழந்தைங்களாம் இப்போலாம் வந்துட்டு ஃபுல்லாக ஃபோன் வச்சுட்டு அந்த கோகோமெலன் ரைம்ஸ் எல்லாமே அதை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பட் அவங்க டைவர்ட் பண்ணணும், கொஞ்சம் ஆக்டிவாக வச்சுக்கணுன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்கி கொடுத்தா அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க, நமக்கும் சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும். அந்த ஷாப்புடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம ஃபாலோவர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் எல்லாமே இருக்குது. அங்கே போய்ட்டு நம்ம சேனல் நேம் அண்ட் இந்த வீடியோவை காட்டினா மட்டும் போதும். அவங்க நல்ல டிஸ்கவுண்ட்ஸு, சூப்பரான ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. நாங்கள் வாங்கினது வந்துட்டு ஆட்டோமேட்டட் கார் ப்ளஸ் செல்ஃப் டிரைவ். ஸோ குழந்தைங்கள உட்கார வச்சு ரிமோட் நம்மளே யூஸ் பண்ணி நம்ம ட்ரைவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ரிமோட் வேண்டாம் அப்படின்னா குழந்தைங்க கொஞ்சம் பெருசாக ஆனதுக்கப்புறம் அவங்களே கூட ட்ரைவ் பண்ணிக்கலாம். இந்த கார் வந்து அப் டு 7 years வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் எங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. That's all for today and thanks for watching.